வணக்கம். நான் உங்கள் கரூர் கோபிரியன் பேசுகிறேன். விநாயகர் ஜோதிடம் யூடியூப் சேனல்ல இருந்து அனைத்து நேயர்களுக்கும் வணக்கங்க. நம்ம ஏழாம் நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை வதைதார நட்சத்திரம் சொல்லி சேர்க்க மாட்டேங்கிற பொருத்த தப்பைங்க. திருமண பொருத்தத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அவசியம் சேர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள். நீங்க இது ரகசியமான நட்சத்திரங்கள்னு வச்சுக்கீங்களேன். நம்ம என்ன பண்றோம், ஏழாம் நட்சத்திரம் வதைதாரை நட்சத்திரங்க சேர்க்காதீங்கன்னு எடுத்தோடனே கையில கொடுத்துறாங்க. அப்படி இல்லைங்க, அதுல ஒரு சூட்சமா ரகசியம் வச்சிருக்கோம். என்ன தெரியுங்களா? முத ராசி என்ன? மேசராசி. முத நட்சத்திரம் அதுல அஸ்வினிக்கு அடுத்த ரெண்டாவது நட்சத்திரம் பரணி. புரியுதுங்களா? அந்த பரணிக்கு நாலாவது, அதாவது பரணி பெண்ணோட நட்சத்திரமா பரணேஸ்வரம் அதுக்கு ஏழாவது நட்சத்திரமா பூச நட்சத்திரம் வருங்க. அப்ப பாருங்க, ஒன்னாம் வீடு மேசம், நான்காவது வீடு கடகம். 1-4 சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வீடு வாசல் சொத்து சுகம் மனைவி மக்கள் வீடு, அதான் காரு பங்களா வீடு கட்டா. ராசிக்கே 1-4 நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஒன்றாவது ராசியில் இரண்டாவது நட்சத்திரமா பாருங்க, ரெண்டாவது காலபுரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமா தனதாரி நட்சத்திரத்தை இங்க கூட ஏழாம் நட்சத்திரமா இருக்குன்னு நீங்க அட்டாசமா சேர்த்துங்க. பூச நட்சத்திரம் ஏழாம் நட்சத்திரம் வரும். பூசத்துல இருந்து என்னன்னீங்கன்னா பரணி ஆனா 27ஆம் நட்சத்திரமா வரும் ஆண் நட்சத்திரத்துக்கு. பெண் நட்சத்திரத்துக்கு பரண நட்சத்திரத்துல இருந்து ஏழாம் நட்சத்திரமா அந்த வதையரா நட்சத்திரம் சொல்லி நீங்க பூசத்தை விளக்கிறாங்க. அத்தனை செல்வாக்கு, செல்வம், மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் தருதுங்க. அட்டகாசமா இருக்குது வாழ்க்கை. நான் அதனால சேர்த்து வச்சு நான் இப்படித்தான் பொருத்தத்தை சேர்த்து வைக்கிறேன். அருமையான நட்சத்திர பொருத்தமா வந்துருதுங்க. நல்லா இருக்கு. நல்ல வாய்ப்பையும் வாழ்க்கை வசதியாப்பையும் தருதுங்க. அதே மாதிரிதான் இந்த ஏழாம் நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் சொல்றேன் பாருங்க. இந்த ஒண்ணு மட்டும் இல்லைங்க, அடுத்த நட்சத்திரம் பரணிக்கு அப்புறமா நீங்க திருவாதிரை நட்சத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை மிதுனங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஏழாம் நட்சத்திரமா கொண்டு உத்திர நட்சத்திரத்தை சேர்க்கணும். கன்னி. எங்க மிதுனமும் கன்னியும் நல்ல வசி இருக்குதுங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏழாம் நட்சத்திரமா இருக்குதுங்க வதைந்தாரையும் வேணாங்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க, வித்தியாசமா இருக்குதுங்க. அதுல ஐஸ்வர்ய நட்சத்திரமா அது வந்துருதுங்க. திருவாதிரைக்கு உத்திரம். அப்ப அட்டகாசமா 1-4 அங்கேயும் பாருங்க, ராசிபுரத்துல 1-4 சேரும். நம்ம வதை நட்சத்திரம் தள்ளி வச்சிருப்போம். அதெல்லாம் இல்ல, அருமையா இருக்குதுங்க. அது மாதிரிதான் அடுத்த நட்சத்திரம் என்ன தெரியுங்களா? பூசம் கடகத்துல பாருங்க. அங்க இருந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு நம்ம துலாத்துக்கு போயிடுறோம். கன்னி துலா சித்திரையா இருக்க சேர்க்கக்கூடாது. பெண் பூசமா இருந்து ஆண் சித்திரை துலாத்துல 4ஆம் ராசிக்கு வந்துடணும். சூப்பரா இருக்கும். அட்டகாசமா நீங்க வாட்டுக்கு வதைதாரி ஏழாம் நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு சித்திரை நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது நீங்கன்னா உங்களை சேர்க்க மாட்டாங்க. ஜோசி இருந்த ஜோசி சரி இல்லைன்ட்டு கிளம்பிடுவாங்க நம்ம மக்களே. புரியுதுங்களா நண்பர்களே? அதனால பூசத்துக்கு அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் ஏழாம் நட்சத்திரமா வந்தாலும் பெண் நட்சத்திரம் பூசம், ஆண் நட்சத்திரம் சித்திரை அருமையா பிழைப்பாங்க. அதுல ஐஸ்வர்யம் சௌபாகியம் எல்லாம் தருதுங்க. அதே மாதிரிதான் இன்னொரு நட்சத்திரம் இருக்குதுங்க. என்ன நட்சத்திரம் கேக்குறீங்களா? அது நமக்கு புனர்பூசம் எப்படிங்க, மிதனத்துல இருக்கும். அதே மாதிரி அஸ்தத்துல 4ஆம் நட்சத்திரமா நமக்கு அஸ்த நட்சத்திரம் வந்துடும். பெண் புனர்பூசம், ஆண் அஸ்தம் தாராளமா சேர்த்துங்க. அதே ராசியில தான் மிதுன ராசியில இருந்து காம ராசியில இருந்து திரும்ப நமக்கு நில ராசியில ஒரு ராசியை சேர்க்கிறோம் பாருங்க. அட்டகாசமான அமைப்புல சொத்து பத்து வீடு வாசல் அத்தனையும் சேர்ந்து நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. அது மாதிரியே இன்னொன்னுங்க, பூர நட்சத்திரம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க சிம்மத்துல. அந்த சிம்மத்துல இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா அனுசம் விருச்சத்துக்கு போயிடணும் நீங்க. அது எப்படி இருக்குங்க? அதுவும் ஏழாம் நட்சத்திரம் தானே. பூரத்துல இருந்து அனுசம் ஏங்க வதை நட்சத்திரம் எங்கெங்கே வதை. அவன் வாழ்க்கையில வசதி வாய்ப்பா வாழ்றானுங்க. இதை போய் வதை நட்சத்திரம் விளக்குங்க எதுக்குங்க விளக்கணும்? அட்டகாசமா இருக்குதுங்க, நல்லா பிழைக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்துல அப்படித்தான் நான் சேர்த்து வைக்கிறேன். அட்டகாசமா இருக்காங்க, நல்ல வாய்ப்போட நல்ல ஆண் குழந்தை பாக்கியத்தோட வாழ்றாங்க. நல்லா இருக்கு. அது மாதிரிதாங்க உத்திராடம் அதி அற்புதமான நம்ம தனுசு ராசியில உத்திராடத்தை கொண்டு போய் ரேவதியில் இருக்கிற மீனத்துல சேர்த்துனீங்கன்னா எங்க ஐஸ்வர்யங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உத்திராடத்துக்கு ரேவதி ஏங்க வதை நட்சத்திரங்க ஏழாம் நட்சத்திரம் யாருங்க? ஏழாம் நட்சத்திரம் தாங்க. ஆனா 7 பேரையும் அது ஜெயிக்க வைக்கிற நட்சத்திரம் மாதிரி. ஆனா ஐஸ்வர்யா ரேவதி சனியோடைய அற்புதமான அதான் மூல வீட்டு நட்சத்திரங்க, சனியோடைய நட்சத்திரம். அதுல அந்த புராணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அட்டகாசமா நம்ம அந்த உத்திராடத்துக்கு ரேவதிங்கிறது அட்டாசமா இருக்குது. சாரி, உத்திராடத்துக்கு ரேவதி அட்டாசமா இருக்கு. தனுசுல உத்திராடம், ரேவதி மீனத்துல அருமையா இருக்கு. ஏழாம் நட்சத்திரம் வதைதாரையில அற்புதமா பிழைக்கிறாங்க. அதே மாதிரிதானே இன்னொன்னு மூலம் தனுசுல இருக்குதுங்க. திரும்ப கொண்டு அதே மீனத்துல புரட்டாதி பாருங்க குபேர நட்சத்திரம். ஏங்க இதுங்க கேதுவோட நட்சத்திரம் தனுசுல.
நெருப்பு வீடு, அங்க பாருங்க நீர் வீடு, நெருப்புக்கு நீர் சேர்மா, அதெல்லாம் நீங்க யோசிக்காங்க. அட்டாசமா பிழைப்பாங்க. நீரும் இல்லாம நெருப்பும் இல்லாம வாழவே முடியாதுங்க. புரியுதா இல்லைங்களா? புரட்டாதி மூலம் அற்புதமான ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, அந்யோனத்தை தர்றது. நீங்க 7ஆம் நட்சத்திரம் வதைதாரன்னு விளக்குனீங்கன்னா உங்களை விளக்கிடுவாங்க. நல்லா பிழைக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு எங்க வதைதாரை ஒற்றுமை இல்லை யாருங்க சொன்னா? அருமையா இருக்குதுங்களா? நுணுக்கமான ரகசியமான நட்சத்திர பொருத்தங்களுங்க. அற்புதமா பிழைப்பாங்க. அதே மாதிரிதானுங்க பூராடம் உத்திரட்டாதி. எப்படிங்க? இது ஐஸ்வர்யத்துக்கு மேல ஐஸ்வர்யம். அதே தனுசுல எப்படிங்க? பூராடன் மூலாடும்பீங்க. இங்க எங்க ஆடுது, நல்லா கெட்டியா போய் இணைச்சிக்குது, நல்லா இருக்காங்க. ஆண் வாரிசு நல்லா இருக்குது. அவங்க 2 பேத்துக்கு அந்யோன்யம் நல்லா இருக்குதுங்க. பூராடத்துக்கும் உத்திரட்டாதிக்கு சேர்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சேர்த்துருங்க. கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 7ஆம் நட்சத்திரம் வதைய நட்சத்திரம் தெரியும். கண்ணை மூடிட்டு சேர்த்துருங்க. அற்புதமா அட்டகாசமா பிழைப்பாங்க. நீங்க இனிமே 7ஆம் நட்சத்திரம் வதையதாரை, 24ஆம் நட்சத்திரம் வைநாசிகம் இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. இது பெண்ணோட நட்சத்திரத்துல 7ஆம் நட்சத்திரமா வரக்கூடிய ஆண் நட்சத்திரம் அற்புதமான அற்புதமான விஷயத்தை செஞ்சு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்து எல்லா செல்வாக்கையும் கொடுத்துட்டு பொருத்தத்தில், திருமண பொருத்தத்தில் அற்புதங்கள் செய்துங்க. அட்டாசமா லூட்டி அடிக்குதுங்க. சேர்த்து வைங்க. நல்லா லூட்டியா வீட்டியா அட்டாசமா பிழைப்பாங்க. நன்றிங்க. வணக்கம்.